பெஞ்சல் புயலின் எதிரொலி காரணமாக கடலூரில் உயர் கோபுர மின் விளக்குகளை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கடலூர் மாநகராட்சியில் 16 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள உயர் கோபுர மின் விளக்குகள் தற்போது அகற்றப்பட்டு வருகின்றன. பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி மின் விளக்குகளை அகற்றும் பணியில் மின் ஊழியர்கள் தற்போது ஈடுபட்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெஞ்சல் புயலின் எதிரொலி காரணமாக கடலூரில் உயர் கோபுர மின் விளக்குகளை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கடலூர் மாநகராட்சியில் 16 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள உயர் கோபுர மின் விளக்குகள் அகற்றப்படுகின்றன. பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி மின் விளக்குகளை அகற்றும் பணியில் மின் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் விவேக்குமார், இந்த மின் விளக்குகள் அகற்றும் பணி குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் புஷ்பகம். பெஞ்சல் புயல் எதிரொலியாக கடலூர் மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் 16 உயர்கோபுரம் மின்விளக்குகள் இருக்கும் பணியில பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். பெஞ்சல் புயல் வங்கக்கடலில் உருவாகி தற்போது மகாபலிபுரம் பரங்கிப்பேட்டை இடையே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. அதன்படி கடலூர்ல புயல் பாதிப்புகளை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளது என மாவட்ட ஆட்சியரகம் தெரிவித்தது. இதனை அடுத்து கடலூர் மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய மாநகராட்சி பகுதிகளில் 16 உயர்கோபுர மின்விளக்குகள் இருக்கும் பணியில தற்போது மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். கற்பகம். விவரங்களுக்கு நன்றி விவேக்குமார்.